இந்த டைமில் தான் ஹிஸ்ட்ரியில் பிளட் பாத், அதாவது யூதர்கள் யார் யூதன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இனப்படுகொலை. ரோம சாம்ராஜ்யம் உலகத்தில் பெரிய சாம்ராஜ்யம். அந்த டைமில் எங்கே இருந்துன்னா இங்கிலாந்துலேருந்து ஆரம்பிச்சு இங்கிலாந்து அவங்க கண்ட்ரோல் தான். லண்டே அவங்க கண்ட்ரோல். இன்றைக்கி நீங்கள் லண்டன்லாம் போனீங்கன்னா ரோமன் பாத்ஸ் பார்க்கலாம். ஆனால் அந்த வீடு அவனுடைய சரித்திரம் ரோமாபுரி மக்கள் நினைக்க விரும்பவில்லை. அந்த குளத்தை மேவி அங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்க் பண்ணணும்னு சொல்லி அந்த கொலோசியத்தை கட்டினார். 10 வருஷத்தில் கட்டப்பட்டது. சில சமயம் அந்த அடிமைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் அந்த விலங்குகளோட சண்டை போடணும்வாங்க. அதை நீ மேற்கொண்டா உனக்கு விடுதலை. ஒருவருக்கொருவர் சீட்டு போட்டு மாய்த்து கொள்வது. அனைவரும் தங்களை மாய்த்து கொண்டார். 1000 பேர் டீநேஷனலைஸ்ட், டிஸ்பொசஸ்டு, டிஸ்பர்ஸ்டு, டிஸ்கிரிமினேட்டட். போகிற இடங்களில் இவர்கள் யூதர்கள் என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்டார். இதுவரைக்கும் ஒரு 1900 வருஷம் இஸ்ரேல் தேசம் 80 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு தேசம் உருவாகுமா? ஆளே இல்லாத ஊர் எப்படி உருவாச்சு? 70,000 வீரர்களோட அங்கிருந்து வந்து அதுதான் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இன் இஸ்ரேல். ஜூஸ், யூதர்கள், த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசம். இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட பெரும் தகவல்களை தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கிற நேரத்தில் மதிப்புக்குரிய திரு மனோகர் தேவதாஸ் அவர்கள் டெக்னிப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகள், மிகப்பெரிய கப்பல்கள், இதையெல்லாம் வடிவமைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய தலைமை இயக்குனராக, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்து அவர் தான் இன்னைக்கு இஸ்ரேலை பற்றி நமக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாரு. வணக்கம் சார். மனோகர் தேவதாஸ் சார் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் யூதர்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய நாடு எப்படி இருந்தது, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு கேட்டோம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த பகுதியில் பிறந்தாரு? அவர் ஒரு யூதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜீசஸ் கிரைஸ்டினுடைய பிறப்பு, அதுக்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் என்னென்ன கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்களே. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக பிறந்தார். பெத்லஹேம் என்ற ஒரு ஊர், இஸ்ரேல் பக்கத்தில் உள்ள ஒரு சிற்ற ஊர் தான். அங்கே பிறந்தார். அவர் ஒரு 30 வருடம் வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்து 3 வருடம் அவர் நிறைய ஊழியங்கள்லாம் செய்து அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். இஸ்ரேலில் தான் கொல்லப்பட்டார். இஸ்ரவேலர்கள், அதாவது யூதர்கள், அவரை எப்படி பார்த்தார்கள் என்றால், அவர்கள் மேசியா என்று ஒருவர் வருவார், எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எதிர்பார்த்து ரொம்ப துன்பத்தில் இருந்தனால பல்வேறு தோல்விகள், கஷ்டங்கள், கடத்தல்கள், எப்பொழுதுமே அவர்கள் யாராவது அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. யாராவது வந்துருவாங்க. அதனால் இப்பொழுதும் அவர்கள் ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஸோ ரோமாபுரியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய தேசத்தை பெறுவார்கள் என்று அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். சரி. ஆனால் அவர் வந்தது உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல, நான் பரலோகத்துக்குரிய ராஜ்யத்துக்காக வந்தேன் என்பதனால அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆகையினால அதில் ஃபாலோ பண்ணவர்கள் யூதர்களில் மிகவும் சொற்பமான பேரை அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஆகையினால அவர் கிறிஸ்தவர்கள் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று அவர்கள் ஃபெய்த் வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் 12 பேர், மொத்தம் 12 பேர் தான். அவர்கள் தான் இப்போ உலகமெங்கும் போய் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும். முஸ்லீம்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்வார்கள். 700 வருஷத்துக்கு பின்பு முஸ்லீம்ஸில் பின்னாடி வந்தவர்கள் இந்த இயேசு ஈசா நபி என்று அழைத்து அவரை நபியாக ஏற்றுக்கொண்டு அவர் பரலோகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லுவார்கள். யூதர்கள் அவரை கார்பெண்டர் ஃபேமிலியில் ஒரு கார்பெண்டராகவே நினைத்து அவருடைய சகாப்தம் முடிந்தது என்று அவர்கள் யாருமே அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஃபாலோ பண்ணல. கார்பெண்டர் ஃபேமிலி, தச்சு வேலை செய்கிற ஒரு ஃபேமிலியில் தான் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கும் இஸ்ரவேலில் உள்ள 1 கோடி மக்கள் தொகையில் 80 லட்சம் பேர் யூதர்கள், 20 லட்சம் பேர் அரேபியர்கள், இஸ்ரேல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், சிட்டிசன்ஷிப். ஆமாம். இந்த 80 லட்சம் பேரில் கிறிஸ்தவர்கள் ஒரு 30,000 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அவர் அந்த ஊரில் அவ்வளோ தூரத்துக்கு அவர் ஃபாலோவிங் இல்லை. இன்றைய தேதியில் அவர்கள் இல்லை. சரி. அதனால இதுதான் ரொம்ப வித்தியாசம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் இந்த யூதர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த சென்ஸ், அதாவது அவர்கள் அதை ஃபாலோ பண்ணலை.
அவர்கள் வந்து இன்றைக்கும் எங்களுக்கு வேற ஒரு மேசியா ஒருவர் வந்து எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாருன்ற மாதிரி தான் யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ரோமாபுரி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அவர்கள் சுயாட்சிக்கு வரணும்னு பார்க்குறாங்க. அதனால் அங்கே வந்து ஒரு ஒரு குரூப்பு ஜிலாட்னு சொல்லுவார். ஜீலாட்ஸ். ஆமாம். அவர்கள் வந்து ஒரு கொரில்லா மாதிரி தான் உடைவாள் வைத்திருப்பார்கள். அவர்களால் பெரிய படைகள்லாம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபட்டு கொரில்லா கொண்டிருப்பார்கள். மாதிரி. ஆமாம். அந்த ஒரு அமைப்பு ரோமாபுரி அரசாங்கத்துக்கு ம், எதிராக ம். அவர்கள் அரசே மாற்றணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஆட்சி மாற்றம், ஆமா. அரசியல் அப்படிதான் வந்து மாற்றம். ஒரு ரெவல்யூஷன் ஒன்று வருகிறது. சரி. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜூயிஷ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் உண்டு. அது எப்பொழுது நடக்கிறது என்றால் ஏடி 65 வருடத்தில் அது நடக்குது. இப்போ ரோம சாம்ராஜ்யம் உலகத்தில் பெரிய சாம்ராஜ்யம் அந்த டைமில். எங்கே இருந்துன்னா இங்கிலாந்துலேருந்து ஆரம்பித்து இங்கிலாந்து அவங்க கண்ட்ரோலில் தான். இங்கிலாண்டே அவங்க கண்ட்ரோல். இன்றைக்கி நீங்கள் ரோமில் இது லண்டன்லாம் போனீங்கன்னா ரோமன் பாத்ஸ் பார்க்கலாம். இந்த ஹாட் வாட்டர் பாத், கோல்டு வாட்டர் பாத் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். ஆமாம், அதெல்லாம் வந்து நீங்கள் ரோமாபுரியில் பார்க்கலாம். அதே இது அங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனாலும் பார்க்கலாம். இவர்கள் ஏன்னா எங்கெங்கே ஆண்டார்களோ அங்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம்பி தியேட்டர்ஸ் ஆமாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பார்க்கலாம், சிரியாவில் பார்க்கலாம், ஜோர்டானில் பார்க்கலாம். எங்கெங்கே அவர் அரசாண்டார்களோ அங்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவர்கள் விரிந்து பறந்த அரசாங்கம் அங்கே ஆரம்பித்து நார்த்தன் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக வரும். அதே போல் தொடர்ந்து இந்த பக்கம் சிரியா, ஜூடையா, சிரியா இந்த பகுதி வரைக்கும் வரும். நல்ல ஒரு பெரிய பெரும்பகுதியை அவர்கள் ஆண்டார்கள். எல்லா இடத்துலையும் அவர்களுடைய படைபலத்தை வைக்க முடியாது. ஒரு லிமிட்டட் ஏரியாவில் தான் அவங்க வந்து வைத்திருப்பார்கள். இந்த ரெவல்யூஷன் வரும்போது அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ரெவல்யூஷனில் என்ன ஆயிற்று என்றால் அவர்கள் ரோமானிய வீரர்களை விரட்டுனதில் யூதேயா இந்த ஜெலாட்டனுடைய கையில் போய்விட்டது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். இந்த பீரியட் எப்போ அந்த நடக்குது? ஜெலாட்டன் சொல்லக்கூடியவர்கள் முன்னணி வீரர்கள் எல்லாமே யூத மதத்தை யூதர்கள் தான். ஆமாம், யூதர்கள். அவர்கள் யூதர்கள் ராஜ்யத்தை ஏற்படுத்தணுன்ற வேகத்தில் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஆண்ட ரோமாபுரிய மன்னன் தான் நீரோ மன்னன். நீரோ மன்னன் ஒரு மேட் எம்பரர்னுவாங்க. நம்ம வந்து முந்தி சொந்த அம்மாவே கொலை பண்ணவன். ரோம் நகரம் தீப்பிடித்து ஆமாம், எரியும் பிடில் வாசித்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் வந்து ரோமாபுரி போனீங்கன்னா கொலோசியம் பார்க்குறீங்க இல்லையா? கொலோசியம் நீரோ மன்னனுடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள ஒரு குளம். ஓ சரி, அவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஆமாம், அதற்கு பின்னாடி தான் அவருடைய வீடு. அந்த வீட்டுக்கு பேர் டோமஸ் ஓரியான்னு பேர். சரி, இப்போது நீங்கள் போனால் பார்க்கலாம். ஆனால் அந்த வீடு அவனுடைய சரித்திரம் ரோமாபுரி மக்கள் நினைக்க விரும்பவில்லை. மோசமான ஆள். வீட்டுக்கு பேர் கோல்டன் ஹவுஸ் ஆஃப் நீரோன்னுவாங்க. அந்த வீடு அவன் வந்து சூசைட் பண்ணி தான் இறந்துடுறான். யாரு? நீரோ. ஓகே. அதுக்கு பின்பு உடனே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இங்கே யூதேயாவில் சேனாதிபதியாக இருந்தவர் அழைக்கப்பட்டு விட்டார். வெஸ்பாசியன் பேர். அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் வேக்கம் ஆயிடுச்சு. அதனால் இவர்கள் யூதேயா கண்ட்ரோல் வந்தது. நான் நீரோ பற்றி சொன்னது என்னென்னா, அந்த பேலஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் இன்னும் இருக்குது. ஆமாம், அதை என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கலட்டி எடுத்துகிட்டு அவனுடைய வீடு வந்து இடிக்கணுன்றதுனால அவனுடைய வீட்டு சீலிங்கை ஓட்ட போட்டு அது உள்ள டெப்ரிஸை போட்டு அதுக்கு மேலே ரோமன் பாத்ஸை கட்டிட்டாங்க. அந்த குளத்தை வந்து மேவி அங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் பார்க் பண்ணணும்னு சொல்லி அந்த கொலோசியத்தை கட்டினார். 10 வருஷத்தில் கட்டப்பட்டது ரோமாபுரி. ஆமாம், மக்கள். அந்த கொலோசியம் வந்து 10 வருடங்களில் கட்டப்பட்டது. கொலோசியம் அப்படிங்கிறது என்னது? கொலோசியங்கிறது ஒரு சர்க்குலர் ஆம்பி தியேட்டர் மாதிரி. அதனுடைய சென்ட்ரலில் வந்து கிளேடியேட்டர்ஸ் போய் ஃபைட் பண்ணுவாங்க. அதை சுற்றிலும் உட்காந்து ரோம மக்கள் அதை பார்த்து ரசிப்பார்கள். அவர்களுக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. செனட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, அவங்க தாங்க ஜெயிக்கணும்னா நாங்கள் கிளேடியேட்டர்ஸ் இந்த இதெல்லாம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குற அளவுக்கு. கிளேடியேட்டர்ஸ் வந்து இந்த சண்டை போடுவாங்க 2 பேர், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் நடக்கும். மல்யுத்தம்னு சொல்லுவோமா? மல்யுத்தம் மாதிரி. சில சமயம் இந்த அடிமைகளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் விலங்குகளோட சண்டை போடணும்னுவாங்க. சிங்கம், புலி, அதோட அதை நீ மேற்கொண்டா உனக்கு விடுதலைன்னுவாங்க. அதனால் அந்த ஃபைட் வந்து ரொம்ப பண்ணுவார்கள். அதெல்லாம் நடக்கிற அந்த ஆம்பி தியேட்டரை கட்டிட்டாங்க. அதனால் நீரோமனுடைய சரித்திரம் இல்லாமல் போச்சு. ஸோ நீரோவும் ஒரு காலத்தில் யூதர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தியிருக்கான். அதனால அந்த டைமில் இது நடந்தது. இதை தொடர்ந்து அந்த வெஸ்பாசியன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை அனுப்புகிறார், டைட்டஸ்னு. நீ போய் அந்த கலவரத்தை அடக்குன்னு. அவர் 70,000 வீரர்களோடு அங்கேருந்து வர்றார். வந்து அதுதான் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இன் இஸ்ரேல். அவர் கலிலேயா அந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் நாடு வந்து கலிலேயா, சமாரியா, யூதேயான்னு இருக்கும்.
ஒவ்வொரு பகுதியாக அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்து கடைசியில் எருசலேம் கோட்டையை பிடிக்கிறார். எருசலேம் கோட்டை 70,000 பேரோட 70,000 பேர் எருசலேம் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமானியர்கள் வந்து தீப்பந்தங்கள் எறிவாங்க. அப்போ எரியும். சம்ஹாம் அங்கே வந்து டேமேஜ் பண்ணணும்ல, அந்த மாதிரி அவர்கள் அடித்து ரேம்ப்பு பண்ணுவாங்க. ரேம்ப் பண்ணி அது வழியாக போய் அந்த கோட்டை சுவரை தாண்டி தாக்குவார்கள். முதல்ல அந்த முற்றுகை போடும்போதே உங்களுக்கு வந்து சப்ளை லைன்ஸ்லாம் கட் ஆயிரும். சாப்பாடு குறைஞ்சிரும். அப்படியே அவர்கள் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வலுவிழந்ததுக்கப்புறம் ரேம்பில் போய் அவங்க உள்ளே போய் கேப்சர் பண்ணி அடிப்பாங்க. இது நடந்தது 70ல். இந்த டைமில் தான் ஹிஸ்ட்ரியில் பிளட் பாத், அதாவது யூதர்கள் யார் யூதன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் பணக்காரனா இருப்பான், இனப்படுகொலை. ஏழையாக இருப்பான், இல்லை ஒரு போதகனாக இருப்பான், யாராக இருந்தாலும் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். ஜோசஃபஸ் சொல்லி ஒரு ஹிஸ்டாரியன், அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அது வந்து ரத்த ஆறே அங்கே ஓடியது அப்படிம்பார். இதில் எருசலேம் நகரமானது எல்லா இடமும் தீக்கிரையாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. யூதர்களை கண்டவங்களெல்லாம் கண்டவர்கள்லாம் அதில் கொஞ்சம் வாலிபர்கள் பிரயோஜனப்படுன்றவங்கள அடிமைகளாக அவர்கள் கொண்டு போனார்கள் ரோமுக்கு. இது இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் இங்கே விட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப நலிவடைந்தவர்கள், ட்ராவலே பண்ண முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி ஆளுங்களை தான் அவங்க விட்டுட்டு முடித்தாங்க. இதுக்கு அப்புறம் மசாடா கோட்டைன்னு ஒரு கோட்டை உண்டு. அது வந்து டெட் சீக்கு பக்கத்தில் இருக்கும். அது இருக்கிறதுலையே ரொம்ப அரணான ஒரு கோட்டை. அதாவது 3 சைடு வெர்டிக்கல் கிளிஃப், ஏற முடியாது. ஒரு சைடில் தான் லேசாக ஸ்லோப் இருக்கும். அது வந்து சர்பன்டைன் பார்த்துனுவோம், பாம்பு வழி மாதிரி. அதில் ஒரு கோவேரி கழுதை அப்படி தான் தனியாக தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு கோட்டையை அவர்கள் நிறுவியிருந்தார்கள், யூதர்கள். ஆமாம். அந்த கோட்டைக்கு மேலே வந்து நிறைய வீடுகள்லாம் கட்டப்பட்டு நிறைய தானியங்கள், வேண்டிய அளவுக்கு தானியங்கள், அப்புறம் எண்ணெய் அதெல்லாம் சேகரிக்கப்பட்டிருந்தது. தண்ணிக்கு வந்து அவர்கள் எப்பொழுது மழை பெய்யுதோ அந்த மழையெல்லாம் சேகரிக்கப்பட்டு அதுவும் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு 1000 பேர் யூதர்கள் அங்கே இருந்தாங்க. இவங்கேயும் தப்பிச்சு போனவங்க. அவங்கள போய் கேப்சர் பண்ணி பிடிக்க முடியாது. ஆகையினால இதை வந்து அவர்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் இறங்க மாட்டோம்னு உறுதியில் இருக்காங்க. ஆனால் ரோமர்களுக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போச்சு, சேலஞ்ச் ஆகிப்போச்சு, சவால் ஆகிப்போச்சு. அதனால் 70ல் முடித்தா கூட இன்னொரு ஒரு 3 வருஷம் ஆச்சு அவங்க அந்த மசாடா கோட்டையை பிடிப்பேன். 3 வருஷம் ஆமாம், இருந்து பிடிச்சி தான் போகிறாங்க. அதில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்லோப் போட்டாங்க, அந்த டாப்புக்கு போகிற வரைக்கும் ரேம்ப். இந்த காலத்தில் பெரிய ரேம்ப், அது ரேம்ப் போட்டு போய் அவர்கள் கடைசியாக அன்னைக்கு நைட்டோல் அடுத்த நாளை பிடிக்கிற சூழ்நிலை. அப்போ அந்த 1000 பேரும் வந்து கடைசியாக ஒரு கூட்டம் போடுறாங்க. நாளை காலையில் பிடிச்சிருவாங்க. பிடிச்சா நம்ம பயங்கர அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போவாங்க, நம்ம என்ன பண்ணுறது? அதனால் ஒருவருக்கொருவர் சீட்டு போட்டு மாய்த்து கொள்வது என்று அனைவரும் தங்களை மாய்த்து கொண்டார்கள். 1000 பேர், ரொம்ப கரெக்டாக சொன்னால் 946 பேர். அதில் கடைசியாக விடுபட்டது ஒரு 2-3 பெண்கள், சில குழந்தைகள் மட்டும்தான். காலையில் ரோமானிய படை உள்ளே போய் சேருது, யாருமே அவர்கள் மீதி பிழைக்கல. ஸோ ரோஷம் அதான் மசாடா கோட்டை. அதனால் இன்றைக்குமே இஸ்ரேல் வீரர்கள் வந்து அந்த மசாடா கோட்டை வந்து we will never repeat that மசாடா ஆக்ஷன் சொல்லுவாங்க. நம்மவே தற்கொலை பண்ணி சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அது தப்பு. கடைசி வரைக்கும் போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனால் இருக்கிறதுலே அவங்க அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ நாள் ஆனது. ஸோ இது விடலை. இவங்க 1000 பேர் இருந்தால் கூட, இவ்வளோ பெரிய 70,000 பேர் வந்தால் கூட அதை விடலை அவங்க. இந்த நிகழ்ச்சி என்னன்னா, இந்த ரெவல்யூஷன் முடிந்த உடனே முழு யூதர்களும் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இங்கே கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும். அதனால ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லுவேன். டீநேஷனலைஸ்ட், டிஸ்பொசஸ்டு, இன்னொன்று வந்து டிஸ்பர்ஸ்டு, இன்னொன்று டிஸ்கிரிமினேட்டட். போகிற இடங்களில் இவர்கள் யூதர்கள் என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்டார். ஸோ இது வரைக்கும் தான் அந்த இஸ்ரேலுங்கிற பேரே இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இல்லை, இப்போவே இஸ்ரேல் பேர் கிடையாது. ஒரு தகவலுக்கு என்னென்னா, இவர்கள் எப்போ அடிமைத்தனத்துக்கு போனாங்களோ அதற்கு பின்பு கிரேக்கம் வரும் பொழுது, அலெக்சாண்டர் வரும் பொழுது இதற்கு பேர் பாலஸ்டைன்னு பேர் வச்சார். அலெக்சாண்டர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி 332 அலெக்சாண்டர் வரும்போதே இந்த ஊருக்கு பேர் பாலஸ்தீன் தான். அவர் வச்ச பேர் தான் பாலஸ்டைன். ரைட். அலெக்சாண்டர் தி கிரேட். இஸ்ரேல் இப்போ வந்து இஸ்ரேல் ஏற்கனவே லாங்குவேஜ் ஹீப்ரு போயிடுச்சு, அராமிக் வந்துருச்சு. ஆமாம், இஸ்ரவேல்ன்ற ஊருக்கு பேர் பேரும் போயிருச்சு, போய் பாலஸ்தீன் பாலஸ்டைன் வந்துருச்சு. இப்போ ரோமன் பீரியடில் வந்து அது பாலஸ்டைனாக இருக்குது.
70ல் வந்து சில காரியங்கள் இருந்தது. ஒன்று வந்து டீநேஷனலைஸ்ட், அவங்களுக்கு நேஷன் இல்லாமல் போனது. 2வது டிஸ்பொசஸ்டு, Dispossessed. எந்த பொசஷனும் அவங்களுக்கு கிடையாது, சரி உயிர் மட்டும்தான் இருக்கு. சரி 3வது டிஸ்பர்ஸ்டு, அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. ஸோ உலகம் அதாவது சிதறடிக்கப்படுவதுன்றது, இலங்கை தமிழர்கள் மாதிரி கிட்டத்தட்ட. ஆமாம், தண்ணியை ஊற்றுனீங்கன்னா 360 டிகிரியும் சிதறணும், அதான் சிதறடிக்கப்படுறது. இதுதான் அவங்களுக்கு நடந்தது. இதற்கு முன்பு அவங்க அடிமைத்தனத்தில் போனது, ஈகிப்துக்கு போனாங்கன்னா ஒரு டைரெக்ஷன் தான், ஈஸ்ட் டைரெக்ஷனில் போனாங்க அடிமைத்தனம். சிரியாவுக்கு போனாங்கன்னா வடக்க போனாங்க அடிமைத்தனம். பாபிலோன் போனாங்கன்னா வடக்க போனாங்க. பாரசீகத்துக்கு போனாங்கன்னா மேற்க போனாங்க. ஒரு டைரெக்ஷன் தான். ஆனால் இப்போ 70ல் போகும்போது, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 70வது ஆண்டுல 70வது வருடத்தில் உலகம் முழுவதும் அதாவது சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் இது 1948 தான் தேசம் உருவாகுது. இது வரைக்கும் ஒரு 1900 வருஷம் இஸ்ரவேல் தேசம் இல்லை. 1900 ஆண்டுகள் யூதர்கள் அந்த என்கிறவர்கள் தேசத்தில் இல்லை, தங்கள் ஊரில் இல்லை. இல்லை. இப்போ பெரிய விஷயம் இல்லை. அவர்கள் வந்து அப்படி போனது தான் வடக்க அப்படி போகும்போது. இல்லைன்னா அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்திருக்குமா? ஆமாம், அங்கே சில ஃபேமிலிஸாக மூவ் பண்ணுறாங்க. சிரியாவுக்கு போய் அங்கே அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்த சைடு போய் ஈஜிப்டுக்கு போவாங்க, இல்லை எத்தியோப்பியா. பக்கம் பக்கம் கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கம் பக்கம் அதாவது கீழே ஏமன் போகிறாங்க எல்லாம் ஒரு 1000 வருஷம் கிலோமீட்டருக்குள்ள. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில்க் ரூட் வழியாக போய் சைனா போயிடுறாங்க. சைனா வர போயிட்டாங்க, சைனாவிலிருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வராங்க, இந்தியா கல்கத்தாவுக்கு வராங்க, கல்கட்டா வராங்க. நார்த் ஈஸ்ட்ல இப்போ உள்ள இந்த அசாம், திரிபுரா, மணிப்பூர். மணிப்பூர் அந்த ஏரியாவிலலாம் வராங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. ம். இப்பொழுது ஒரு 5000 பேர் அந்த மணிப்பூர் ஏரியாவில் இருக்கிறாங்க. இன்னும் ஆமாம், அவர்கள் 2030க்குள்ள ஒரு 5000 பேர் புலம்பெயர்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு போறதுக்காக. எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து கலிலேயா பட் போய் இங்கே 2000 வருஷம் இருந்தவங்களுக்கு அந்த உற்சாகம், அந்த உடல் உரம் இல்லை மன இல்லை, அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தைரியம் இருக்குமா? ஆர்வமாக அதுக்கு நம்ம மக்களோட சேர்ந்து அவர்கள் போனதற்கு பின்பு அந்த 6 months ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அவர்களை போய் உட்கார வைக்க போகிறதே ஆட்டுக்குட்டியையும் அவங்க வந்து ஒரு வேற சிங்கமா வழி இல்லை. சிங்கமா மாத்திடுவாங்க. கலிலேயாவில் உட்கார வைப்பாங்க. கலிலேயாவுக்கு வடக்குன்னா உங்களுக்கு லெபனான் டெய்லி ராக்கெட் விட்டுக்கிட்டே இருப்பான். அதை அவர்கள் பார்க்கணும். எல்லாவற்றையும் மீறி தான் வராங்க. இன்றைக்கும் கனடாலேருந்து அமெரிக்காவிலேருந்துலாம் டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. எல்லாருமே அங்கே வராங்க. வந்து அவர்கள் குடியமர்த்தப்படுவது எந்த இடத்துல இடம் இருக்கோ அங்கே தான் குடியமர்த்தப்படுவார்கள். அவர்கள் அதை வந்து நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் என்று. 1900 ஆண்டுக்கு முன்னாடி 1900 ஆண்டுக்கு முன்னாடி வந்து முன்னாடி பல இடங்களை சிதறினவங்களை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு. அப்போ எத்தனை, அதாவது நார்மலாக ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தலைமுறைன்னு வச்சிங்கன்னா கூட, ஆமா 20 தலைமுறை 40 தலைமுறைக்கு பின்பு 80 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு தேசம் உருவாகுமா? ஆளே இல்லாத ஊர் எப்படி உருவாச்சு? எப்படி உருவாச்சு? அவங்களுக்குள்ள எப்படி ஒரு தொலைத்தொடர்பு ஏற்பட்டது? ஒரே நாளில் ஒரு தேசம் உருவாகிறது. அது எப்படி? ஆமா, ஓகே, அதை வந்து நம்ம பார்க்கணும். பட் இப்போ நம்ம வந்து 70ல் தான் இருக்கோம். 1900 ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு ஒரு இன மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசத்தை, தங்களது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட இஸ்ரேல் தேசத்தை அதே பேர்ல ஆமாம் உருவாக்க முடியுமா? உருவாக்கணுமா? முடிஞ்சிருக்கு. அதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திரு மனோகர் தேவதாஸ் அவர்கள் தொடர்ந்து நம்மளோட உரையாற்றுவார்கள். வாங்க அடுத்த எபிசோடுக்கு நம்ம போகலாம்.